நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவல்ஸ், ஃபிப்னாச்சி மெத்தட் லெவல் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் எளிய முறையில் கணக்கீடு முறையில் அதை மேத்தமெட்டிக்ஸை பயன்படுத்தி ஒன்லி அடிஷன் சப்ட்ராக்ஷன் கூட்டல் கழித்தலை வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டில் என்எஸ்சிஎஃப் செட்டை தரக்கூடிய நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் அந்த லெவல்ஸை வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டோட அப் ட்ரெண்ட் அப்சைட் லெவல்ஸ் என்ன, டவுன் சைட் லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இது எளிமையான முறையாக இருக்கும். இதில் வந்து 100% வந்து அக்யூரசி இருக்கும் கைஸ். ஸோ புதுசாக பார்க்குறவங்க யாராவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிச்சிங்கன்னா டிஸ்க்ளைமரை படிச்சுட்டு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் டிமேட் அக்கௌண்ட் தேவையோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வந்துட்டுருக்கேன். ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா 24,700 கால் அண்ட் புட். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு இதோட கால் சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. லோ, ஹை, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸை ஆட் பண்ணிக்கோங்க. புட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஹை, லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஷார்ட் ரேஞ்ச் வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி 24,800. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ இது வந்து ரெண்டுமே கால் அண்ட் புட் வந்து நிறைய வந்து செல்லர்ஸ் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஏன்னா மார்க்கெட் வந்து ஸ்பாட்டு 24,680 முடிஞ்சிருக்கான். அதனால் 24,700 நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக்ஸை வந்து சூஸ் பண்ணி அரவுண்ட் வேல்யூவை பார்த்தோம் அப்படின்னா 24,700 அடிப்படையில் நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப்பில் போனால் அதோட லெவல் கிடைக்கும், டவுனில் போனால் அந்த லெவல் கிடைக்கும். ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா 24,800 அடிப்படையில் பார்த்தாலும் என்ன லெவல்ஸ்ன்றதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 24,700 அடிப்படையில் பாருங்கள். ஓகே கைஸ், இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு சின்ன ஒரு இன்ஃபோ. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இந்த சார்ட் அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24,800 புட் ஆப்ஷன், அதே மாதிரி 24,800 கால் ஆப்ஷன், ரெண்டு பேரும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. 24,700 போட்டு அதே மாதிரி காலும் வந்து ஆக்டிவாக இருக்கும் 24,700. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட மார்க்கெட்டில் வந்து யார் வந்து சஸ்டெயின் ஆகிறாங்களோ, யார் வந்து நம்ம பிஇபி லெவலில் சஸ்டெயின் பண்ணுறாங்களோ மேத்தமெட்டிக்ஸ் மெத்தடில் நம்ம தர லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட டெலகிராம் குரூப்பு. ஸோ இதில் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போஸ்ட் மார்க்கெட்டு ரிவ்யூன்னு. ஸோ அதையும் போய் பாருங்கள். நம்ம சேனலோட அக்யூரசி என்னன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ விருப்பம் உள்ளவங்க இதுலேயும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் விஐபி குரூப்பும் இருக்குது, விருப்பப்படுறவங்க பேமெண்ட்டு பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாங்க ஃபிபனாச்சி லெவல் என்னன்றதை போய் பார்க்கலாம். சார் கைஸ், இது வந்து ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டும் கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ரிஜெக்ஷன் ஜோனு பிரேக் பண்ணி அதாவது 24,737க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் மேலே வந்தால் மட்டும்தான் சிஇ என்ட்ரி. அபவ் 24,737 ஒன்லி. ஓகே கைஸ், ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயினாக மட்டும்தான் நீங்கள் வந்து கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லைனா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்மளை ட்ராப் பண்ணி கீழே கொண்டு போயிடுவாங்க மார்க்கெட்டை. ஓகே கைஸ், பட் இன்னொரு விஷயம் 24,800 கால் ஆப்ஷன் வந்து இன்னமும் வந்து அவங்க வந்து செல்லர்ஸ் பயப்படவே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மார்க்கெட்டை வந்து ரிவர்சல் ஆக்கி மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் டெண்டில் நான் வந்து தெளிவாக டெலகிராமில் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள் 24,800 கால் ஆப்ஷன் வந்து அவங்க வந்து இந்த லோவுக்கு கீழே வரவே இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன லெவல்ஸ் நான் அப்சைடில் மார்க் பண்ணிக்கிறோம் இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே தெரியக்கூடிய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் தெரியும். இந்த லைன்ஸை உங்களுக்கு இங்கே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா சம்டைம்ஸ் நான் ஷேர் பண்ணும்போது இப்படி ஸ்குவைஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லெவல்ஸ் கோடு எல்லாமே பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும். பட் இங்கே வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் இந்த சைடில் வேல்யூஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூவில் என்ன ரெட் கலர், ப்ளூ கலர், ஸோ டார்க் ப்ளூ அந்த மாதிரி தெரியுதுன்னா அந்தந்த லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த லெவல்ஸ் அக்யூரசி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஏரோ எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க.
ஓகே கைஸ். அதே மாதிரி இந்த ப்ரைஸ் டேக்கில் நான் என்ன போட்டிருக்கேன்னா அதில் வந்து ரிவர்சல் ஜோனுக்கான ப்ரைஸ் டேக்கு அந்த இடத்துல வரும்போதெல்லாம் கவனமாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப் சைடில் வந்து கேப் டவுன் பண்ணதுனால ஒரு சின்ன கேப் வந்து ஃபில்லிங் பண்ணாமல் இருக்குது அப்படின்றத நான் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகி மேலே போகிறான் அப்படின்னா இந்த லெவலில் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மேலே ஒரு வாட்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக போனால் கீழே போயிட்டான் அப்படின்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஆகிடும். ஓகே கைஸ். ஏன்னா 24,800 இனிமேல் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது கைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 24,500. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் ஏரியா 583. அதுக்கும் மேலே 641. ஓகே கைஸ். ஸோ இந்த 2 லெவலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். 3 லெவலும் 641, 583, 24,500. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரிவர்சல் ஏரியாவாக இருக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். எங்கே சொல்லியிருக்கேன்னா 24,641 பிரேக் பண்ணால் மட்டும் புட் ஆப்ஷன் என்ட்ரி பண்ணுங்கள். இல்லைனா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுவான். அதாவது இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இப்படி திரும்ப ரிவர்ஸ் எடுத்து மேலே போயிடுவோம். ஓகே கைஸ். நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. அந்த ரிவர்சல் ஜோனு சப்போர்ட் ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஸோ இந்த லெவல்ஸ் டவுன் சைடில் என்னென்ன லெவல் தந்திருக்கணும் இது எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப் டு 24,375 வரையும் நான் லெவல் தந்திருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் பேரிஷாக இருக்கும்போது இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அதே மாதிரி 24,500லேருந்து இந்த 24,452 ஒரு இம்பார்ட்டன்ட் கன்சால்டேஷன் ஜோனாக இருக்கும். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லியிருக்கேன் 24,707. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் லோ, இந்த லோ வந்து 644. ஸோ இந்த இடைப்பட்ட ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து கன்சல்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சைட்வேஸில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த நம்ம என்எஸ்சி சார்ட் படி நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ அந்த 24,800 அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் லெவல் என்ன அப்படின்றத இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி டவுன் சைடில் மார்க்கெட் வந்து லைட்டாக கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு திரும்பவும் கீழே விழுகிறான் அப்படின்னா டவுன் சைட் லெவல் என்ன அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் 24,800 நம்ம கன்சிடர் பண்ணாமல் 24,700 அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்சைட் லெவல் வந்து 24,797 மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகி 700க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது இந்த அப்சைட் லெவல் வந்து உங்களுக்கு புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் 24,965 வரைக்கும். அதுக்கு மேலே வைட் ரேஞ்சாக தான் 977, 25,000 எல்லாமே போகும். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 24,700 பிலோ சஸ்டெயின் ஆகிறான் அப்படின்னா 24,663, 24,638, 24,599, 24,593, 24,570, 24,500, 24,423. ஸோ இதெல்லாம் வந்து டவுன் சைட் லெவலாக இருக்கும். ஓகே கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடை நம்ம முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதோட S1 என்ட்ரி லெவல், பிஇபி லெவல். சப்போஸ் நீங்கள் இங்கே S1லேயே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிஇபி வரைக்கும் போகும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். நோ நீட் டு வெயிட் ஃபார் அப் டு திஸ் ஆல் டார்கெட் ஹிட். ஓகே கைஸ். நீங்கள் வந்து ஒன்ஸ் இதில் என்ட்ரி எடுக்கிறீங்க, இதில் எக்ஸிட் ஆகிடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த லெவலில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெயில் பண்ணிட்டு தான் போகணும். அதாவது 179, 132 என்ட்ரி பண்ணுறீங்க, 24,400 கால் ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன். 132 சஸ்டெயின் ஆகிட்டு அவன் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான்னு வச்சுக்கோங்க. இல்லை 179 நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க, பிஇபி கரெக்டாக பிஇபியில் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 224 உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலே போதுமானது பிகினர்ஸ்க்கு. நீங்கள் வந்து ஓவர் கிரீடில் அதிகமான ஆசையில் நிறைய ப்ராஃபிட் வரும்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் கேபிட்டல் வந்து லாஸ் ஆகிடும். ப்ராஃபிட்டும் போயிடும், கேபிட்டலும் போயிடும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே கைஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 24,400 கால் வந்து 132 S1ல் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஇபி வரும்போது எக்ஸிட் பண்ணிவிடுங்க. டார்கெட் போட்டுருங்க, எஸ்எல்லு போட்டு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ். இதே மாதிரி 132 தான் இதுக்கான சப்போர்ட் லெவலும் தந்திருக்கேன். 179 பிஇபி என்ட்ரி. ஸோ சப்போஸ் 179ல் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 132வை நீங்கள் வந்து எஸ்எல்லாக வச்சுக்கணும். ஓகே கைஸ். ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா வீக்னஸ். ஸோ யார் எந்த பக்கம் வீக்னஸ் ஆகிறானோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணி
ட்ரேட் எடுக்கணும். வீக்காக ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஃபஸ்ட்டே செல் பண்ணிவிட்டு அப்புறம் பை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதில் ஆப்ஷன் பையிங்கும் பண்ண முடியும், செல்லிங்கும் பண்ண முடியும். நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் தைரியமாக வந்து சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு சைடு மூவ்மெண்ட் எங்கே வருதோ அதை வந்து நீங்கள் வந்து பையும் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே விழக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை என்ன பண்ணலாம், சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் செல்லும் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க அதுபடி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், குட் லக். நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது, மார்னிங் டியூட்டி நாளைக்கு நாளான்னைக்கும். ஸோ முடிஞ்சால் தான் நான் வந்து லைவில் வர முடியும், லைவ் மார்க்கெட் சப்போர்ட். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நான் தந்த இந்த ஃபிபனாச்சி லெவல்ஸ் ப்ளஸ் இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் தந்த இந்த லெவல்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகே கைஸ், இந்த 700 800 ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிகினர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், ஒர்க்கிங் உமன்ஸ், இல்லை பார்ட் டைமாக ஜாப் ட்ரை பண்ணுறவங்க, காலேஜ் போகிறவங்க, இல்லை ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி யார் வேணால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப எளிய மெத்தடில் ஒரு 15,000 to 20,000 கையில் இருந்தால் போதும், ஒரு லாட்டை நீங்கள் எடுத்து தாராளமாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம சேனலில் தந்திருக்கேன் இந்த ப்ரூஃப்ஸ், லைவ் மார்க்கெட்டில் நம்ம என்னெல்லாம் எவ்வளோ தூரம் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் நிறைய ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி கூட மார்க்கெட்டில் போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் அடிப்படையில் நம்ம வந்து டவுன் சைட் டார்கெட் வந்து 153 பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் கைஸ். அதே மாதிரி இந்த மணியில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,900 வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டார்கெட்டும் அச்சீவ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் டைம் ஒரு விஇபி என்ட்ரி ஒரு 2 டார்கெட் அச்சீவ் பண்ணி திரும்ப கீழே வந்தால், செகண்ட் டைம் ஒரு என்ட்ரி அதே மாதிரி ஒரு 3 டார்கெட் அச்சீவ் பண்ணால், அதுக்கப்புறம் அந்த 3ஆவது டார்கெட்டுக்கு அப்புறம் கீழே வந்து பிஇபி அவன் டச் பண்ணவே இல்லை, அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு சைட்வைஸ் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் மேலே பூம் ஆகி இந்த R3க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு 171, அதுவும் நான் லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருந்தேன் கைஸ். 24,900 புட் ஆப்ஷன் 171 அபவ் வந்து குயிக் அண்ட் ஃபாஸ்ட் மூவ் போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நமக்கு ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 18 பாயிண்ட்ஸ். டோட்டலாக நமக்கு வந்து பிஇபி லெவல்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 160 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஒரு 18 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு கைஸ். ஸோ இது எல்லாமே லைவ் மார்க்கெட் ப்ரூஃப் தான். அதே மாதிரி கால் சைடில் ஒரு மொமெண்டம் கிடச்சிது நமக்கு. மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே விழுகிற மாதிரி வந்துட்டு ஒரு பின் பார்ட்டில், அதாவது நான் சொன்ன ரிவர்சல் பாயிண்டில் கால் சைடில் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தந்தான். அந்த மொமெண்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு 24,900 கால் ஆப்ஷன் கூட அந்த S1 லெவல்லேருந்து விபி வரையும் போயிருப்பாங்க கைஸ். இதே மாதிரி 700 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் தந்திருப்போம். ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்துக்கிட்டேருந்து 138க்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 240 260 வரையும் போயிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நான் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நாம் சொன்ன லெவல்ஸை அச்சீவ் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க பழைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you tomorrow. good luck.